ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அப்பாங்க வீட்டு பெரிய சாமி கும்பிடு தாங்க பார்க்க போகிறோம். சாமி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமி வீரநாகம்மாளுங்க. அதோட முதல் நாள் தான் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு நாள் என்ன நடக்குதுன்னா பூசாரி அழைப்பு நடக்கும். அப்புறம் பெட்டி எடுத்துகிட்டு கோவிலில் வைக்கிறது தாங்க. பூசாரி அழைப்புக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, பட்டுக்காரர், கம்பளிக்காரர், சீங்குழல்காரர், கட்டியக்காரர், தம்பிரான், அந்த 5 பேர்த்துக்கும் ஃபஸ்ட்டு மாலை மரியாதையெல்லாம் செஞ்சுருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெருமாள் சாமி கோவில் பூசாரியை அவங்க வீட்டுக்கு போய் பூசாரிக்கும் அவங்க மனைவிக்கும் மாலை மரியாதையெல்லாம் செஞ்சு மேலதாளத்தோட ஊர்வலமாக கொண்டு பெருமாள் சாமி கோவிலில் விட்டுருவாங்க. பூசாரி 3 நாள் அங்கே தாங்க இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வீரநாகம்மாள் சாமி பூசாரியை அவங்க வீட்டில் போய் அவங்க மனைவிமாருக்கும் அவருக்கும் மாலை மரியாதை பண்ணி அவரையும் ஊர்வலமாக கூப்பிட்டு பெருமாள் சாமி கோவிலில் சாமி கும்பிட வச்சு அடுத்து போய் அவரையும் வீரநாகம்மாள் சாமி கோவிலில் விட்டுருவாங்க. ஏன் பெருமாள் சாமி கோவிலுக்கு ஃபஸ்ட்டு வர்றாங்கன்னா, பெருமாள் சாமி தாங்க அண்ணன், வீரநாகம்மாள் தங்கச்சிங்கிறதுனால பெருமாள் அண்ணனை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் தங்கச்சிக்கிட்ட போய் பூசாரியை விடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வீரநாகம்மாள் சாமி பூசாரியை தான் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அவர் தலையில் ஒரு கூடை மாதிரி சுமந்துட்டு வருவார். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பட்டு, மஞ்சள், குங்குமம், பூ, வெற்றிலை பாக்கு இவ்வளவு தாங்க இருக்கும். இப்போ பெருமாள் சாமி கோவிலுக்கு வீரநாகம்மாள் சாமி பூசாரியை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இங்கே தீப ஆராதனை எல்லாம் காட்டி இவருக்கு எல்லா மரியாதையும் செஞ்சு ஊர்வலமாக கூப்பிட்டு போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெருமாள் சாமி கோவிலில் தீபாராதனை காட்டிகிட்ருக்காங்க. தீபாராதனை காட்டிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் முடித்த பிறகு இவரை வீரநாகம்மாள் கோவிலில் விடுவாங்க. இவருக்கு எல்லா மரியாதையும் செஞ்சு தான் இங்கேருந்து அனுப்புவாங்க. அண்ணனை பார்த்துட்டு அடுத்து தங்கச்சிக்கிட்ட போய் விடுவாங்கங்க. இப்போ பூசாரிக்கு மரியாதையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் அவர் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து ஊர்வலமாக கூப்பிட்டு போவாங்க. இப்போ எல்லாம் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும் சாமி கும்பிடுறது. சாமி கும்பிட்ட பிறகு இவரை ஊர்வலமாக அழைச்சிட்டு போவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரநாகம்மாள் கோவிலுக்கு தாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ இவரை அழைச்சிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லா பூசாரிகளும் முன்னாடி போவாங்க. அடுத்தடுத்த இவர் பின்னாடி போவாருங்க. அடுத்து அதுலேயே நாங்களும் போய் பெருமாள் சாமியை சாமி கும்பிட்டுட்டு நானும் பாப்பாவும் தீபாராதனையெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் தீர்த்தமெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. அடுத்து அவரை வீரநாகம்மாள் சாமி பூசாரியை ஊர்வலமாக கூப்பிட்டு போகிறத சரி அங்கே போய் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஊர்வலமாக அவரை அழைச்சி கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ கோயில் பக்கத்தில் போயிட்டாருங்க. அங்கேயும் போய் அவருக்கு எல்லா மரியாதையும் செஞ்சு வீரநாகம்மாள் சாமி பூசாரியை கோயிலையே விட்டுட்டு வந்துடுவாங்க. இவரும் 3 நாள் வீரநாகம்மாள் கோயிலையே ஸ்டே பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா பெட்டி தூக்கிட்டு வர்றதுங்க. இது பெருமாள் சாமி கோவிலோட பெட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பூசாரியோட மனைவிமார்களும் இதை போனம் சுமத்தல்னு சொல்லுவாங்கங்க. எங்கள் இதில் என்னென்னா பானையை வச்சு அடுக்கி தாங்க சுமந்துட்டு வருவாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பால் ஊற்றிட்டு தான் ஊர்வலமாக அவங்களையும் அழைச்சிட்டு இங்கே வீரநாகம்மாள் கோவிலில் வச்சுருவாங்க. இப்போ ஊர்வலமாக அழைச்சிட்டு கோயிலுக்குள்ளே விட போயிட்டுருக்காங்க. கோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா புத்து கோவிலுங்க. வீரநாகம்மாள் தான். இந்த கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் சிலையும் அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கோயிலாக இருந்தது தாங்க. இப்போ எல்லாருமே நல்லபடியாக பெரிய கோயிலாக கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ குட்டியாக இருந்தது இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.